வாழ்க்கையில எல்லாருக்குமே நாம நினைத்த போல அமைவது கிடையாது. ஆனா, நமக்கு அமையக்கூடியத நமக்கு புடித்த மேரி நம்ம அமைச்சுக்கினா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. சிலரெல்லாம் வீட்டிலேயே இருப்பாங்க. ஆனா, ஆலயங்கள் எல்லாம் செல்லணும், போகணும்னு நினைப்பாங்க. அவங்களால போகக்கூடிய நேரங்கள் அமையாது. போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்து வராது. அப்ப அவங்க நினைத்துட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, "ஐயய்யோ! நம்மளால கோயிலுக்கு போக முடியாது. நானும் நினைக்கிறேன், சாமிய இறைவனோட நல்லா நெருங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நெருங்க முடியல. எனக்கு இப்படி ஒரு வீட்ல இப்படி ஒரு சூழ்நிலை. அதனால என்னால போக முடியல. கோயிலுக்கு போக முடியல. அவர நினைக்க முடியல, பண்ண முடியல. ஆனா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலுமே, இறைவன நினைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா, எல்லா இடையூறுமே கண்டிப்பாக நீங்கிரும். இப்போ உங்களால வெளிய கோயிலுக்கும் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க. வெளிய ஒரு உழவார பணியோ, ஒரு சிறப்பான செயல்களோ எதற்குமே உங்களால போக முடியல. ஆனா, இறைவனோடு நெருங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, கண்டிப்பாக ஒரு முடிவ மட்டும் நீங்க ஆழமா எடுத்துறணும். தினமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்குனா போதும். நான் சொல்றது பக்தி நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொல்றேன். பக்தி நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்காக சொல்றேன். அவங்க வந்து ஒரு நாளைக்கு காலையில 1 மணி நேரம், நீங்க தினமும் 6 மணிக்கு எழுந்து தொடர்ச்சியா வேலை இருக்குன்னா, அப்ப 5 மணிக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இறைவனுக்காக முன்னாடியே எழுந்துடுங்க. அப்ப 5 மணிக்கு நீங்க எழுந்துட்டா, தினமும் காலையில ஒரு திருவாசக புத்தகம். ஒரு நாளைக்கு 5 பதிகம். கட்டாயப்படுத்திக்கணும். எப்படி 3 வேள நம்ம கரெக்ட்டா உணவு எடுத்துக்கலன்னா, நம்மளுடைய உடலானது ஒரு சக்தி குறை வந்துரும் அப்படின்னு ஒரு பயம் வருதோ, அதே போல கண்டிப்பா இத நான் படிக்கலன்னா அவ்வளதான் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்ற நீங்க அப்படி ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கணும் மனசுக்குள்ள. தினமும் ஒரு நாளைக்கு 1லேருந்து 5 வரைக்கும் நீங்க படிச்சிடணும். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சிவாய நம ஒரு 101 சொல்லுவோம். நமச்சிவாய 101 சொல்லுவோம். அருணாச்சலம் ஒரு 101 சொல்லுவோம். இந்த 1 மணி நேரம் சிவத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக நீங்க கட்டாய முடிவை மனதுக்குள்ளே நிலையாக நிறுத்திக் கொண்டு செய்யணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் நீங்க ஒரு 8 மணிலாம் படுத்துறீங்கன்னா, ஒரு 8:30 மணிக்கு தூங்குங்க. 1/2 மணி நேரமாவது இறைவனுக்காக செலவு பண்ணலாம். இல்ல 1 மணி நேரமாவது செலவு பண்ணலாம். இந்த 1 மணி நேரமும், 1/2 மணி நேரமும் இறைவன சிறிதளவு நினைக்க நினைக்க கண்டிப்பாக அது பெரிதளவா ஆகும். இப்ப நீங்க தினமுமே இன்னைக்கு 5 பாட்டு, காலையில 5 பாட்டு, மாலை நேரத்துல ஒரு 5 பாட்டு, இல்லன்னா மாலை எனக்கு நேரம் கிடைக்கல, இரவு ஒரு 5 பாட்டு. இத நீங்க தொடர்ச்சியாவே திருவாசகம் 1லேருந்து 51 வரைக்கும் நீங்க தினமுமே படிச்சுட்டு வர என்ன ஆகும்னா, தானாகவே அது மனப்பாடம் ஆயிடும். மனப்பாடமா ஆகிட்டா, நீங்க வந்து புத்தகத்த எடுத்து தான் படிக்கணும் இல்ல. நீங்க ஒரு சமைக்கிறீங்க. அந்த நேரத்துல இறைவன மனதுக்குள்ளவே பாடினே ஒரு சமையல செய்யலாம்.